யாரோட கருவை சுமந்துட்டு நான் தான் அதுக்கு அப்ப எங்க ஆத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சொல்றீ இல்லையா? இந்த தாலிய எதுக்காக என் கழுத்துல கட்டினீங்க? எங்க ஆத்தாவோட உசுரை காப்பாத்துறதுக்கு. அந்த உசுரை இருக்கிற வரைக்கும் அது நிம்மதியா இருக்கட்டும் வேணுதா? நான் வெறும் வயித்தோட நாடகம் ஆடிட்டு இருக்கேங்க. என்னடி சொல்ற? அவங்க சாவோட கடைசி இடத்துல இருக்காங்களா? அந்த ஜீவன் எப்ப வேணாலும் போயிருமா? யார் சொன்னது? மாணிக்கையா சொன்னாரு. டாக்டர் சொன்னதா? அதனாலதான் அவங்க விஷத்தை குடிச்சிட்டு உங்ககிட்ட சத்தியம் வாங்கினதெல்லாம். என்னங்க அவங்க சாவோட தேதி உங்களுக்கு தெரியாதுங்கிற சந்தோஷத்துலதான் அவங்க நிம்மதியா இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதா காட்டி அவங்க நிம்மதியை கெடுத்துறாதீங்க. சார், இப்ப அவங்க பாடி இருக்கிற கண்டிஷனுக்கு நாம கொடுக்கிற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு அவஸ்தையா இருக்குமே தவிர கியூர் பண்றதுக்கான வழியா இருக்காது. இருக்க போற கொஞ்ச நாளைக்காவது நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதா நாம கொடுக்குற டானிக்கா இருக்கும். டாக்டர், எப்படியாவது உசுரை கொடுத்தாரு எங்க ஆத்தால. என்ன சார் நீங்களும் பாமரத்தனமா பேசிக்கிட்டு? சாரி சார். என்னப்பா என்னப்பா? நான் உன்னை ஏதாவது தப்பா பேசுறேன் ஆத்தா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, போடி வாடி முண்டச்சில்லாம் உன்னை வஞ்சிருக்கேனே ஆத்தா. அப்பா, நீ நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என் நெஞ்சில மிதிச்சுதாயா வளர்ந்த. நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சுகம் எனக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கிருக்கேன். பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீ வெஞ்ச சொன்ன பத்தியா, அந்த வார்த்தையெல்லாம் கூட என் காதுக்கு தேனாத்தாயா இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழுவுற? நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேன் ஆத்தா? என்னையா இப்படி கேக்குற? குத்து விளக்கு மாதிரி எனக்கு ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்கு. நம்ம வம்சம் விளங்குறதுக்கு அவ வயித்துல ஒரு வாரிசு வளருது. இதை விட இந்த சிரிக்கைக்கு வேற என்னடா சந்தோஷம் வேணும்? ஐயா, என்னடா சின்னமணி, நல்லபடியா புள்ளைய பத்தி தேரணும்னு ஆத்தா வேண்டிக்கிட்டே தாய்? வேண்டிக்கிட்டே ஆத்தா. இந்த அம்மன் என்னைக்கு உனக்கு துணை இருப்பா. அந்த தாலி பாக்கிய கவுத்த எடுத்து ஆத்துல விட்ட மாதிரி அங்க இருக்கிற புத்திர பாக்கிய கவுத்தைய எடுத்து ஆத்துல விட்டுடுமா? அது ஆத்தா வந்து குழந்தை பிறந்துட்டுமே. அத உண்டாயிட்டல்ல, அப்புறம் என்னப்பா, பரவாயில்ல போ. அது அதுல ஆத்தா வந்து, என்னடி நீ பதறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆத்தா. அப்புறம் என்னடா, போ.
போராசா. வணக்கம் வணக்கம். என்ன வேலைலாம் ஒழுங்கா நடக்குதா? நடக்குது. ஏப்பா வீராசாமி கொண்டாருக்கு 8000 கல்லு அனுப்பிச்சாச்சா? அனுப்பியாச்சு. இன்னும் 4000 கல்லு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆமா, எங்க மகாலிங்கம் பையில ஆளக்கானா? போஸ்ட் ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலைன்னு போயிருக்கான். நாளைக்கு வருவான். பச்சை கல்லாம் அறுத்து அடிக்காச்சா? அடிக்காச்சு. இந்த ஊர் பஞ்சாயத்து போர்ட் பிரசிடண்ட் ஐயா தாங்க. வணக்கங்க. வணக்கம். எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸுங்க. நான் தேசிய முற்போக்கு இளைஞர்கள் சங்கத்தை சேர்ந்தவன். எனக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. நான் நினைச்சா என்னை விட அதிகமா சொத்துள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனாலும் எங்க சங்கத்தோட கொள்கைக்காகவும் என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்காகவும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த போட்டோல இருக்கிற சின்னமணிங்கிற பொண்ணத்தான் இந்த பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். யோ, வந்தவனி 4 மாசம் முன்னாடி வந்திருக்கணும். அந்த பொண்ணு ஐயா தான் கட்டியிருக்காரு. அவங்க கர்ப்பமா வர இருக்காங்க. நாலு எழுத்து படிச்ச நாங்கெல்லாம் இந்த முடிவெடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல சார். ஐதீகங்கள் ஆட்டி படைக்கிற இந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இந்த ஊருக்கே மிராசா இருக்கிற நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் பெரிய விஷயம். சோ இந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற காந்தி சார் நீங்க. அந்த பொண்ணுக்கு இத நிச்சயதார்த்த மோதிரமா போட வந்தேன். இப்ப சொல்றேன் சார், உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னோட கிஃப்டா வச்சுங்க. வரேன் சார். நல்லா கேளுங்க முதலாளி. சம்பாதிக்கிற காசு எல்லாம் கூட்டியா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு காசு இல்லன்னு நகையை கொடு நட்டை கொடுன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஏண்டா உன் தெம்புக்கு நீ சம்பாதிக்கிற லட்சணத்துக்கு கூத்தியா கொடுக்குதா? ஒழுங்கா குடும்பம் நடத்த வேண்டியதாடா. முதலாளி, என் குடும்ப பிரச்சனை நீங்க தலைவலி முதலாளி. எதிரா குடும்பம் அடிக்காதீங்க முதலாளி. ஐயோ முதலாளி, அடிக்காதீங்க. ஐயோ செய்ய மாட்டேங்க. அடுத்தவன் சந்தோஷத்துக்கு தாண்டா ஒருத்தன் தலையிடக்கூடாது. ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தது ஆண்டவனா இருந்தா கூட அவனையும் கேட்கறவன் தாண்டா அந்த துறைச்சாமி. ஒழுங்க இந்த பாருமா, இனிமேதான் வம்பு தும்பு செஞ்சானா என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். வரேன். அஜக்தா, என் அன்பே குஜலகுமாரி, இதுவரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல. ஏ இல்ல, அப்படி இல்லன்னா நான் உன்னையே காதலிக்கலாம் இருக்காதா? எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியல. அவன் கிடக்கிற தடிமாட்டு பைய. அதாவது கடந்த 25 வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சது இல்ல. அப்படிப்பட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க நீயே யோசனை பண்ணிக்க. வா, ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசணும். ஐயோ ஐயோ ஐயோ, கால்ல போட்டா கத்தாம பாட்டாப்ல போடுவாங்க. வாப்ல உட்கார்ந்து பேசுவா. ஐயோ நான் ஒண்ணு பண்ணல, வாசுப்பா வாயா கூட. வந்துட்டேன் தாயி. சத்தியமா ஒண்ணு பண்ண மாட்டேன் வாப்ல. நீ கைய
நடந்தது? என்ன நடந்தது? டேய், திருவிழா கூட்டத்துல யாரோ ஒருத்தன் என் பாட்டியை காலமிச்சதுக்காக 15 பேரை ஓட ஓட வெட்டின பரம்பரை எங்க பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்த என் தங்கச்சியை கையை பிடிச்சு இழுத்துட்டியா? உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஆஹா, நண்பங்க பேச்ச கேட்டு நாசமாயிட்டவே. ஆள்கிட்ட தப்பிச்சால அருவாட்ட தப்பிக்க முடியாது சொல்லுவாங்களே. இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பைத்தியமா நடிச்சிட வேண்டியதான். உன் தங்கச்சி கையை நான் பிடிச்சு இழுக்கிறது, உன் கையை பிடிச்சு இழுப்பேன், உங்க அக்கா கையை பிடிச்சு இழுப்பேன், இந்த இவன் கையை பிடிச்சு இழுப்பேன், பொம்பளை கையை பிடிச்சு இழுப்பேன், இந்த பிள்ளை கட்டி பிடிச்சு தூக்கி விட்டா. இவன் யாரா கேப்பா? இவனை கூட பிடிக்க வேண்டாம். ஜக்கம்மா, ஜக்கம்மா. அட பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. டேய், இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன். மாவானி வாங்க நண்பங்களா, நல்ல யோசனை கொடுத்தீங்கடா. அவ கைய பிடிச்சா எனக்கு கல்யாணம் நடக்கும் சொன்னீங்கடா. இப்ப அவ கைய பிடிச்சதுக்கு என் கைய வெட்டி போட வேண்டாம். அதுக்கு என்ன வழி? இப்ப பண்ணி அதான் வழி. என்ன வழி? பைத்தியம் மாதிரி நடிச்சு அதான் வழி. பைத்தியம் பிடிச்சிட்டா, பைத்தியம் பிடிச்சிட்டா. அன்னைக்கு பைத்தியம் 3 பேரை க்ளோஸ் பண்ணாம போக மாட்டேன். அத்தா, என்னப்பா? நெல் எடுத்து களத்துல கிடக்குற அதுக்கு எங்கேயா படுத்துக்கிறேன். காலை கஞ்ச காட்டுக்கு அனுப்பிச்சிரு. சரிப்பா. டேய் தோரச்சாமி, வாடா வெளியில. டேய் வாடா. வெய் வா. யாரடே? நீ போ பெருசு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. போய் அவனை வெளியில அனுப்பு. வாடா டேய். டேய் அறிவு கட்ட நாயா, மரியாதையா பேசு, இல்ல சுருப்பு பிஞ்சு போகும். என் பொண்டாட்டி முன்னால என்ன கை நீட்டி அடிச்சல, இப்ப மதுரை வீர என் கையில இருக்காண்டா. வாடா வெளியில. வாடா. என்னடா பேசுற? ஆத்தா வாடா. ஆத்தா நீங்க எங்க வந்தீங்க? போங்கத்தா. அந்த பையன் குடிச்சு விட்டு வந்து வீடு தெரியாம இங்க வந்து கத்துறான். நீங்க போங்கத்தா. இல்ல 10 வருஷமா நீ அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற, அவன் கட்டிக்கிற மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? அவன் ஆம்பளை இல்ல, போட்டா போய. அதான் அவனுக்கு பொண்ணு பார்க்காத. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, அவங்க வீட்டுல முக்கியமானவங்க யாராவது வந்திருந்தா கொஞ்சம் பேசணுமே. எல்லாமே நான் தாங்க. சொல்லுங்க ஐயா. நீதானா? எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. வந்திருக்கிறது ஒரு மோசமான வியாதி. என்ன பண்ணியும் காப்பாத்த முடியாது. ஐயா ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. அம்மா கிட்ட லட்சக்கணக்கா பணம் இருக்கு. ஏதாவது ஆபரேஷன் பண்ணி அம்மாவை பொழைக்க வச்சிருக்க ஐயா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலப்பா. அவங்களுக்கு வந்திருக்கிறது லிம்போசர்க்கமாங்கிற ஒரு வகை வியாதி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. மிஞ்சி போனா இன்னொரு 3 மாசம் தான். நான் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் அவங்க நடமாட்டத்துக்கு தான். உயிரை காப்பாத்த இல்ல. இல்லப்பா, வியாதி வைத்தியம் பார்க்குற நிலைமையை தாண்டிடுச்சு. நீ எந்த டாக்டர் பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவாங்க.
ஏன் மாணிக்கம், என் பையனுக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? ஏன் தப்பி கேக்குறீங்க? சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும். ஒரு 3 மாசத்துக்குள்ள நடந்துட்டா அத பாக்குற பாக்கியம் எனக்கு இருக்கும். அதுக்கு மேல என்ன? அத்தா, எந்த காரணத்தை கொண்டு என் மயங்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா சொல்ல மாட்டேன் தாயி, சத்தியமா சொல்ல மாட்டேன். அத்தா, அதுக்குள்ள தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன். என்ன சின்னமணி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஐயா, கூட்டு பொரியல் குழம்பு அம்புட்டுக்கும் காயறிஞ்சு வச்சுட்டேன். பாத்திரத்தை விளக்கிட்டு வாசல்ல கோலம் போட்டா நீதான் கெட்டிக்காரியாச்சே, உனக்கு என்ன சொல்லியா தரணும்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது மட்டும் உள்ள வந்துடாத. சுவாமி, இந்த வீட்டுல எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க தான் பேர் வச்சிருக்கீங்க. என் குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வச்சிருங்க. வச்சுட்டா போச்சு, அதுக்கு தானே நம்பி வந்திருக்கேன். ஆமா, அரிசி எவ்வளவு வச்ச? 2 படி. ஏண்டா, பையன் பிறந்திருக்கான், 2 படி கூட வைக்க கூடாதோ? என்ன சின்னமணி இங்க நின்னுட்டு இருக்கா? அவளை போச்சல வேண்டித்தானே. அட உடப்பா, அவளா புரிஞ்சுட்டு போனோம். ஏ ராஜா, செல்ல கிணத்து வச்சுக்க. சிங்க குட்டி தான் பெத்து வச்சிருக்க. ஏய், அறிவு சிரிக்கி, குழந்தைக்கு பேர் வைக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? அது வந்துங்க வாசல்ல கோலம் போடுறதுக்கு ஐயா தான் வந்து. வெங்காயத்தை போட்டேன், போடி. அது இல்லைங்க போடிடா வெளிய. என்னது நல்ல நேரத்துல அவசரமா? ஏய், ஊர்ல ஒரு வீடு கூட பாக்கி இல்லாம சட்டி சட்டியா கொட்டிக்கிறல. இத தூக்க கூட உனக்கு தெம்பில்லையா? மூஞ்சி முகர் கட்டையும் பாரு. அங்க என்ன நின்னுட்ட? போ வெளிய. போனா இந்த மாதிரி நல்லது நடக்கிற நேரத்துல 4ஆம் பேருக்கு தெரியாம ஓரஞ்சாரமா நிப்பால, இப்படி நடு வீட்டுல வந்து நிக்கிறாளே, இவளை யாரா உள்ள விட்டது? வீட்டுல இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா மூஞ்சி நக்கத்தானே செய்ய. மொட்டை மரம் மாட்டி வீட்டுல நின்னுட்டு போடி வெளிய.